வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுகிறேன். இப்போ மேச ராசிக்கு பார்த்த மாதிரி ரிஷப் ராசிக்கு 2026 நம்மளுடைய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2026 மார்ச் 6ஆம் தேதி நம்மளுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்குது. அந்த சனிப்பெயர்ச்சியில் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்னா, நிறைய லாபஸ்தானம், சுகஸ்தானங்கள் எல்லாமே கிடைக்கும். சனியுடைய பார்வை 3ஆம் பார்வையாக ரிஷபராசியில் விழுவதனால் இவங்களுக்கு கொஞ்சம் சனி பார்க்கும் இடம் கொஞ்சம் தாமதம் மந்தப்படுத்தும் இடமாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு என்னென்னா, ஒரு விஷயம் செய்வதற்கு கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருப்பாங்க. இளைய சகோதரிடம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒவ்வொன்றையும் யோசித்து எல்லா விஷயத்தையும் டிலே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவர்களிடம் எப்போவுமே ஒரு போராட்டம், ஒரு சண்டைகள் அந்த மாதிரி ஏற்பட மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய சனி பெயர்ச்சி 5ஆம் பாவமாக செயல்படுகிறது ரிஷபராசிக்கு. அதனால் குழந்தை பாக்கியம் பெயர்கள் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுனால நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் தயங்காமல் எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். 11ஆம் வீடாக அது ஆக்டிவேட் ஆகிறதுனால மூத்த சகோதரர்கள் அவங்களுடன் உங்களுக்கு நட்புறவுகள் நல்லா இருக்கும். அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா இதாக இருக்கும். உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ஒரு தன்மையாக இருக்கிறது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும். அப்பாவின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கடவுளை நம்பி செய்கிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு குருமார்களை நம்பி போவது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முதன்மையான ஒரு தன்மை என்னென்னா, கோயிலுக்கு போய் நான் செஞ்சுட்டு வரேன் போடுறதை விட உங்கள் வீட்டில் வைத்து பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணும்போது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம், அப்பாவின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் சொன்னதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜீவசமாதி வழிபாடுகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும். ஹோமம் நடக்கும் இடங்களுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும். அதே போல் நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடியதாக இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு மாலை மரியாதை பண்ணுவது அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய அவமானங்கள் கொஞ்சம் குறைக்கப்படும். உங்களோட முதன்மையாக இருக்கிறவங்களுக்கு மாலை வாங்கி போடுவது, சால்வை போற்றுவது, இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரிஷபராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறு தீங்கும் நிறைய நன்மைகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறந்த ஆண்டாகவும் சிறந்த சனி பயிற்சியாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் ஓங்கி இருப்பதனால் பெண்கள் தலைமைத்துவம் அதிகமாக இருக்கும். பெண் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாள். ஆண் என்னென்னா லக்ஸரியான பொருட்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் தன் உடலில் அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்வதும் ஆரோமிக்கவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இந்த வருடம் மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரி பலன்களை தருவதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப பலன்களும் நன்மை தரக்கூடிய பலன்களும் நிறைய இருக்கிறதுனால பயம் கொள்ள தேவையில்லை. சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தரும் சனி பயிற்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.